உலகெங்கிலும் இருந்து இந்த நிகழ்வை பார்த்து கொண்டிருக்கின்ற சன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பின் வணக்கம். பொதுவாக நமக்கு கடிதங்கள் வருவது, கடிதங்கள் எழுதுவது, கடிதங்கள் பெறுவது அப்படிங்கிறதெல்லாம் ரொம்ப சுவாரஸ்யமான விஷயம். ஒரு காலம் இருந்ததுங்க. அப்போல்லாம் ஸ்கூலில் ரிசல்ட்டுன்னு வைங்களேன், கார்டில் நம்ம வீட்டுக்கு அந்த கார்டை பள்ளிக்கூடத்துலேருந்து அனுப்புவாங்க. 7ஆம் வகுப்பிலிருந்து 8ஆம் வகுப்புக்கு நீங்கள் ப்ரொமோட் செய்யப்படுகிறீர்கள், பாஸ் ஆகிவிட்டீர்கள் அப்படிங்கிறது. அந்த காலத்தில் அந்த கோடை விடுமுறை இருக்குல்ல, அப்போ பதைப்பாக காத்துட்ருப்பாங்க மாணவர்கள்லாம் வீட்டில். எப்படா இந்த போஸ்ட்மேன் வருவார், வந்து இந்த கார்டை கொடுப்பாரு அப்படின்னு பயங்கர டென்ஷனோடு உட்காந்துருப்பாங்க, ஒரு சஸ்பென்ஸோடு உட்காந்துருப்பாங்க என்பதெல்லாம் ஒரு காலம். இப்போ எல்லாமே வாட்ஸ்அப்பாக மாறி போச்சுங்கிறது ஒரு நிலை. வள்ளல் பிரானும் 19ஆம் நூற்றாண்டில் நிறைய கடிதங்கள் எழுதியிருக்கிறாருங்கிறத நாம் நிறைய பார்த்துருக்கோம். அவருடைய கடிதங்களை வாசித்திருக்கிறோம். அதன் மூலமாக பல நற்பண்புகளை நமக்குள் அவர் விதைத்திருக்கிறாருங்கிறதும் நமக்கு நல்லா தெரியும். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற ஒரு கடிதம் ஒரு டிப்பிக்கல் சித்தர் கடிதமாக நம்ம உணர முடியும். அது என்ன டிப்பிக்கல் சித்தர் கடிதம்? அந்த கடிதத்தை முதல்ல வாசிச்சுட்டா அது என்ன டிப்பிக்கல் குவாலிட்டி ஆஃப் சித்தர்கள் அப்படிங்கிறது நமக்கு புரிய வரும். இப்போது வள்ளல் பிரானுடைய அந்த கடிதம், ரத்ன முதலியார் என்கின்ற அவருடைய சன்மார்கி அவருடைய அன்பருக்கு எழுதிய கடிதத்திலிருந்து சில பத்திகளை இப்போ பார்க்கலாம். ஆனி மாதம் 20 தேதிக்கு மேல் என் தேகம் இருந்தால் அவசியம் சென்னப்பட்டணம் வருவேன், இது தவறாது. நமது நாயக்கர் அவர்களுக்கு சொல்ல வேண்டுவது, தேகத்தை பக்குவமாக அதிக முயற்சியால் வருந்தாமல் நடத்த வேண்டும் என்றும், ஆணி 20 தேதிக்கு மேல் தாங்கள் சமீபத்தில் இருக்க பெறலாம் என்றும் சொல்ல வேண்டும். நமது வேலு முதலியார் அவர்களுக்கு தற்காலம் தேகம் எந்த பக்குவத்தில் இருக்கிறதோ என்கிற ஐயுறவோடு இருக்கின்றேன் என்று சொல்ல வேண்டும். தாங்கள் தேக முதலிய கருவிகளை ஜாக்கிரதையாக வைத்திருக்க வேண்டும். ரத்தின முதலியார், வேலு நாயக்கர், வேலு முதலியார் இப்படியாக 19ஆம் நூற்றாண்டில் இருந்த வழக்கத்தின்படி பெயருக்கு பின்னால் அந்த சாதி ஒட்டுகளை எழுதியிருக்கிறார் நம்முடைய வள்ளல் பிரான். இப்போது அப்படியான பழக்கம் இல்லை, நாம் வாசிப்பதும் இல்லை. ஆனால் அந்த காலத்து கடிதம் என்பதனால் அதை அப்படியே வாசிக்கிறோம் என்கின்ற புரிதலோடு இந்த கடிதத்தை படிக்க வேண்டும். ஏன் இந்த கடிதத்தில் முதல்ல வள்ளல் பிரான் ஒரு வாக்கியத்தை சொல்றார், அதை திரும்ப பாருங்க. ஆனி மாதம் 20 தேதிக்கு மேல் என் தேகம் இருந்தால் அவசியம் சென்னப்பட்டணம் வருவேன், இது தவறாது. ஏன் அப்படி சொல்றார் அப்படின்னா, வள்ளல் பிரான் ரத்ன முதலியார் அவர்களை சென்னப்பட்டணம் வந்து பார்ப்பதாக சொல்லி இருக்கிறார். ஆனால் அது காலம் தவறி இருக்கிறது. வள்ளல் பிரானுடைய உடல்நிலை சரியாக இல்லாததால் அவர் சென்னப்பட்டணம் வரவில்லை. அதனால் வருத்தப்பட்டு ரத்ன முதலியார் கடிதம் எழுதியிருக்கிறார். அந்த கடிதத்துக்கு பதில் கடிதமாக நம்முடைய வள்ளல் பிரான் இதை எழுதுகிறார். அதனால் ஆனி மாதம் என் உடம்பு சரியாக இருந்தால் நான் வருவேன், இது தவறாது அப்படின்னு முதல்ல ஒரு ஆணித்தரமான பதிலை, ஒரு உறுதிமொழியை ரத்ன முதலியாருக்கு கொடுத்து விடுகிறார். அதோட மிக்க அன்புடன் சிதம்பரம் ராமலிங்கம் அப்படின்னு கடிதத்தை முடிச்சிருந்தா அது வள்ளல் பிரான் எழுதிய கடிதமாக இருக்காது, நம்மை போன்ற சாதாரணர்கள் எழுதுகின்ற கடிதம். ஆனால் வள்ளல் பிரான் அதை தவிர சென்னையில் இருக்கக்கூடிய அவருடைய அன்பர்கள், நண்பர்கள், தோழர்கள், தோழமைகள், சன்மார்கிகள் இவர்களை பற்றியும் தொடர்ந்து கடிதத்தில் எழுதுகிறார். அதுவும் ஒரு முக்கிய கருத்தை குறிப்பிட்டு எழுதுகிறார். அது என்னங்கிறத பாருங்க. நமது நாயக்கர் அவர்களுக்கு சொல்ல வேண்டுவது, தேகத்தை பக்குவமாக அதிக முயற்சியால் வருந்தாமல் நடத்த வேண்டும் என்றும், ஆனி 20 தேதிக்கு மேல் தாங்கள் சமீபத்தில் இருக்க பெறலாம் என்றும் சொல்ல வேண்டும். நாயக்கர் அவர்களுக்கு 2 விஷயத்தை சொல்றார். என்னன்னா, அவரும் உடல் நலத்தை அதிகமாக பார்த்து கொள்ள வேண்டும், தேகத்தை அதிகமாக வருத்தாமல் பார்த்து கொள்ள வேண்டும், வருத்தாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும் என்று சொல்கிறார். இது மிக சமீபத்தில் ஆங்கில மருத்துவம் சொல்லுகின்ற ஒரு கருதுகோள். இதைத்தான் சித்த மருத்துவம் காலமாக சொல்லி வருகிறது. என்னன்னா, இளைஞர்களாக இருக்கும்போது நீங்கள் உடல் வலிமை பெற, உடல் வலிமை பெற, உடல் பலம் பெற கடினமான உடற்பயிற்சிகளை செய்யலாம். ஆனால் 50 வயது 60 வயதை தாண்டிய பின்பு நான் 10 கிலோ 20 கிலோ வெயிட்ஸ் தூக்குவேன், கார்டியோ பண்ணுவேன், அப்புறம் 10 கிலோமீட்டர் வாக்கிங் போயிட்டு வருவேன் என்று செய்வதெல்லாம் தேவையில்லாதது. உடலை வருத்தாமல் உடற்பயிற்சி செய்ய வேண்டும் என்று தற்போதைய ஆங்கில நவீன மருத்துவம் சொல்கிறது. இதை 19ஆம் நூற்றாண்டு மட்டுமல்ல, அதற்கு முன்னால் இருந்த சித்தர்களும் நமக்கு சொல்லி இருக்கிறார்கள்.
அதைத்தான் வள்ளல் பிரான் இந்த 2வது பத்தியில் வலியுறுத்தி சொல்றார். நாயக்கர் அவர்கள் தன்னுடைய உடம்பை வருத்தாமல் பாதுகாத்து கொள்ள வேண்டும். அதை தவிர கூடுதலாக அவர் சொல்வது, ஆணி 20 தேதிக்கு மேல் அவரும் வந்து என்னை சந்திக்கலாம் என்கின்ற மகிழ்ச்சியான செய்தியை சொல்லியிருக்கிறார். அதோட முடிக்கல, அடுத்த ஒரு கருத்துக்கு போறாரு பாருங்க. நமது வேலு முதலியார் அவர்களுக்கு தற்காலம் தேகம் எந்த பக்குவத்தில் இருக்கின்றதோ என்கிற ஐயுறவோடு இருக்கின்றேன் என்று சொல்ல வேண்டும். அவருக்கும் உடம்பு சரியில்லாம இருந்திருக்கு. அதனால அவருக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கோ, சரியாயிடுச்சோ சரியாகலையோ அப்படிங்கிற ஐயுறவோடு இருக்கின்றேன் என்று சொல்ல வேண்டும். அந்த அக்கறையோடு இருக்கின்றேன், அந்த கவலையோடு இருக்கின்றேன், அந்த பதைபதைப்பு, அந்த பரபரப்பு எல்லாவற்றோடும் இருக்கின்றேன் என்று சொல்ல வேண்டும் அப்படின்னு பணிக்கிறார். எப்படி நிறைவு செய்கிறார் பாருங்க. தாங்கள் தேக முதலிய கருவிகளை சாக்கிரதையாக வைத்திருக்க வேண்டும். ரத்ன முதலியாரும் தேக முதலிய கருவிகளை சாக்கிரதையாக வைத்திருக்க வேண்டும் என்று சொல்கிறார் என்றால், வள்ளல் பிரான் வாழ்ந்திருந்த காலத்தில் இந்தியாவில் மிக பெரும் பஞ்சங்கள் ஏற்பட்டிருந்த காலம். அப்போது உணவு தானியங்கள் அதிகமாக கிடைக்காதிருந்த காலம். பலரும் பசியால் துடிதுடித்து உயிரிழந்த சோகங்கள் நடந்த காலம். அதனால தான் வள்ளல் பிரான் உடம்பை பத்திரமாக பார்த்து கொள்ளுங்கள், உங்கள் வயதுக்கேற்ற உணவை உண்ணுங்கள், வயதுக்கேற்ற உடற்பயிற்சி செய்யுங்கள், வயதுக்கேற்றபடி உடம்புக்கு செய்ய வேண்டியதை செய்யுங்கள் அப்படிங்கிறத திரும்ப திரும்ப வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். அப்படி கடிதத்தில் வலியுறுத்துவதை தாண்டி பசியை போக்குவதற்கு பசியாற்றுவித்தல் என்கின்ற மாபெரும் மனிதத்தோடு கூடிய சேவையை அவர் துவங்கினார் வடலூரில். அப்படிங்கிற பல கருத்தியல்களை நமக்கு சொல்லுகின்ற கடிதம்தான் இன்றைக்கு நாம் பார்த்தது. இதில் முக்கியமாக நாம் உணர வேண்டியது, வள்ளல் பிரான் நமக்கு உணர்த்துவது என்ன என்றால், உடம்பே ஊனுடம்பு ஆலயம், உள்ளம் பெரும் கோயில். இதுதான் சித்தர்களுடைய தத்துவம். இந்த ஊன் உடம்பை வைத்துதான் நாம் நம்முடைய வாழ்க்கையை நடத்துகிறோம், நம்முடைய சாதனைகளை நடத்துகிறோம், நம்முடைய சந்தோஷங்களை நடத்துகிறோம். நம்முடைய எல்லா காரியங்களையும் செய்வதற்கு இந்த உடம்பு தான் ஒரே ஒரு கருவியாக இருக்கிறது. இந்த உடம்புக்கு ஒரு சப்ஸ்டிடியூட், இந்த உடம்புக்கு ஒரு மாற்று உடம்பு என்பது கிடையாது. எங்கெங்க உங்களை நேற்று ஃபுல்லாக காணவே இல்லை அப்படின்னா, என் உடம்புல ஒரு காயங்க, அதனால் இந்த உடம்பை கொடுத்துட்டு அந்த ஹோல்சேல் மார்க்கெட்டில் போய் இன்னொரு உடம்பை சல்லிஸாக வாங்கிட்டு வந்தேங்க, அந்த சூப்பர் மார்க்கெட்டில் போய் எனக்காக இன்னொரு உடம்பை வாங்கிட்டு வந்தேங்கன்ற சொல்லவே முடியாது. அது செல்வந்தர்களாக இருக்கட்டும், எளியவர்களாக இருக்கட்டும், யாராலும் இன்னொரு உடம்பை வாங்கி கொள்ள முடியாது. அப்படிப்பட்ட பொக்கிஷமாக நாம் வைத்திருக்க வேண்டியது இந்த உடம்பு. அதற்கு சித்தர்கள் கொடுக்கின்ற காயகல்பம்தான் அந்த சித்த மருத்துவம். அதை பின்பற்றியவர்கள்தான் நம்முடைய சித்தர்கள். நம்முடைய தமிழ் நிலத்தில் இன்னமும் சித்த மருத்துவம் வெற்றிகரமான மருத்துவ முறையாக இருக்கிறது என்றால், இந்த தேகத்தை பாதுகாத்து கொள்வதை வள்ளல் பிரான் மிக முக்கியமான கடமையாக இந்த கடிதத்தில் நமக்கு உணர்த்துகிறார். உணர்த்தும் போது உணர வேண்டியதுதான் நம்முடைய கடமை. அதன்படி அந்த உடம்பை பொன்னே போல் பாதுகாப்போம், காயகல்பம் செய்வோம். அதன் மூலமாக பல சாதனைகள் செய்வதற்கும் நம்முடைய உடம்பு நமக்கான ஒற்றை கருவியாக, ஒற்றை ஆதாரமாக இருக்கும். அருட்பெரும் சோதி, அருட்பெரும் சோதி, தனிப்பெரும் கருணை, அருட்பெரும் சோதி. மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.